ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடி அம்புஜம்ன்றது தான் அதோட ஷார்ட்கட்டு. அது என்ன கேடி அம்புஜம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள்ல ஈரவை சட்டமன்றங்கள்ன்றது தான் இந்த ஷார்ட்கட்டுக்கான விரிவாக்கம். இதுல கேன்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, டீன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, எம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பீனா பீகார், யூனா உத்தரப்பிரதேஷ், கடைசியில் இருக்க ஜாம்னா ஜம்மு காஷ்மீர். இந்த 7 தான் இந்தியாவுல இதுவரைக்கும் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள். இப்போ கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல கொடுத்துற மாநிலங்கள் எல்லாமே ஈரவையில வந்த மாநிலங்களா? இப்ப பார்த்த நம்ம மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பீகார், ஆந்திரா எல்லாமே ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் தான். ஆனா ரைட் சைடு பாருங்க. ஈரவை மகாராஷ்டிராக்கு கரெக்ட், ஆந்திராக்கு கரெக்ட். ஆனா தெலுங்கானா, பீகாருக்கு பார்த்தீங்கன்னா தப்பா குறித்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் 2 மற்றும் 3 தவறான இணை. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஷார்ட்கட்டை எப்பவும் மறக்காதீங்க. எக்ஸாம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், தமிழ்நாட்டுல எந்த வருஷம் யாரோட ஆட்சியில ஈரவை சட்டமன்றங்கள் நீக்கப்பட்டு ஊரவை சட்டமன்றமா மாத்தப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.